வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மதுபான பிரியனா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மது பக்கமே கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. ஊழியக்காரனை தேடி வருங்க. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து மது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சிகரெட் பீடி எனக்கு தெரியாது. ஏதோ கடவுளுக்குள்ள இருந்ததுனால இப்படி இருந்துட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. 22 வயசுக்கு பின்னாடி தான் கடவுளுக்குள்ள வந்தேன். அதுக்கு முன்னாடி அப்பயும் நான் தொட்டு பார்த்தது கிடையாது. அப்பயும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலயே 10 வயசுலயே போய் கராத்தாவில் சேர்ந்ததுனால கராத்தாவினுடைய கோட்படி பிரகாரம் மது அருந்துவதோ சிகரெட் அடிப்பதோ உடலுக்கு கேடானது. இந்த கேடானதை செய்தால் உன்னால என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது எதிரியின் மீது அப்படின்னு போதிக்கிறதுனால தொட்டதே கிடையாது. அப்பேற்பட்ட ஆலயம் கூட தேடி வரும்னு யோசிச்சுங்களேன். எப்ப தேடி வந்து தெரியுங்களா? இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு விசுவாசி வந்தாரு, வீட்டை தேடி வந்தாரு. ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. இல்லையா, எனக்கு இயேசு கிறிஸ்துனா ரொம்ப பிடிக்கும். நான் கேச்சப்ல இருந்து இங்க பர்கூர்ல வந்து இப்ப கிரைனட் தொழில் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க தான் எனக்காக ஜெபம் பண்ணணும். சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் ஒரு புது ஆத்துமா நம்மளை தேடி வந்திருக்குது அப்படின்னு ஜெபம்லாம் பண்ணோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தார். சரி பிரசங்கெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டோம். திங்கக்கிழமை நம்ம இவர் வந்தாரு, ஜெய்சிங் ஒசூர்ல இருந்து. ஒரு ஜீவானந்த பாஸ் தான் அங்க பஸ் ஏற்றி விட்டாரு, அங்க என்கிட்ட வந்தாரு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு போன் அடிச்சார். ஐயா எங்க இருக்கிறீங்கன்னு. பர்கூர்ல தான்ப்பா இருக்கிற, ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் பார்த்துன்னு. இல்ல நீங்க நேரா எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு எங்க வீட்லயே சாப்பிட்டு போயிடுங்க. இல்ல இல்ல சாப்பாடெல்லாம் வேணாப்பா, வேணா ஜெபம் பண்ணிட்டு போறேன், அவர் வந்துடட்டும் ஊழியக்காரன். சரி வந்த பின்னாடியே வாங்க ஐயா அப்படின்னா. ரைட், நானும் வர்ற வரலையே இருந்துட்டு வந்த பின்னாடி திடீர்னு யோசனை பண்ண, இவரை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு நம்ம போயிட்டு அங்க ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு. என்ன யோசனை தெரியல. திடீர்னு பாஸ்டர் அப்ப லேட்டாக கூட போவீங்க, இங்க ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போனோம், வாங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு 2 பேரும் போயிட்டோம். போன உடனே வீட்டுல உக்காந்தாரு. ஐயா சாப்பிட்றணும் அப்படின்னாரு. இல்லைங்க நாங்களாம் அங்கே இல்ல இல்ல எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டு தான் போனோம் கண்டிப்பா அப்படின்னாரு. நாங்களும் சரி மத்தியான நேரம் ஆகி போச்சு, சாப்பாடு போடுங்க, நாங்களும் பார்க்குறேன் இலகளை எடுத்துன்னு வருவாருன்னு. அவ்வளோ மிச்சர் முறுக்கெல்லாம் கொண்டாந்து வச்சாரு. வச்சுட்டு என்னடா முறுக்கெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாரு, ஓ சாதத்துக்கு அப்பளம் இருக்காது போல இருக்குது அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசின்னு இருக்கிறோம். உடனே போனார் உள்ள. இந்த ஜூஸ் பாட்டில், இந்த ஆப்பிள் ஜூஸ் கடைகள்லாம் விற்கிற மாதிரி 2 பாட்டிலை தூக்கின்னு வந்தார். நம்ம என்னைக்கு ஜூஸ் குடிச்சது இல்லை, நம்ம பேத்தி தான் ஆப்பிள் ஜூஸ்ன்னுவா. ஏதோ 2 ஜூஸ் வச்சுக்கிறாரு. நீங்க 2 உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நான் 2 என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு 2 பேரும் பேசின்னு உட்காந்து இருக்கிறோம். அப்புறம் போனாரு. போன உடனே கத்திரி தூக்கின்னு வந்தாரு. கத்திரி எல்லாம் எடுத்து வர்றாரு. வந்த உடனே சொன்னாரு, ஐயா இந்த சரக்கு இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இது கர்நாடகாவில தான் கிடைக்கும். அப்பதான் தூக்கி பாட்டில திருப்பி பாக்குறோம், அதுல சின்ன டம்ளரை போட்டு ஆல்காகால்னு போட்டிருக்கிறான். ஆனா பாதி மனுஷா என்னையா சாப்பாடுன்னு. ஐயா இததான் நான் சொன்ன சாப்பிட்டு போனோன்னு. கிறிஸ்தவங்க எல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, நம்ம கிளாஸ் எடுக்கிறாரு அவர். நீங்க சாப்பிடலாம்யா, நீங்க வாங்க கேச்சப்ல என் கூட எத்தனை ஊழியக்காரர் சாப்பிடுறாங்க பாருங்க, நீங்க என்ன சாப்பிட மாட்டேன்றீங்க. ஐயா மதுபான பிரியனா இருக்கக்கூடாது ஐயா, பைபிள் அதான் சொல்லுது. நீங்க எந்த கிறிஸ்தவங்கிட்ட சேர்ந்தியோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, என்கிட்ட வர்ற வரலையும் குடிய விட்டுட்டு வரணும் நீ, அப்பதான் முடியுமே தவிர நான் குடிக்கிறவன் அல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஐயா அது குடிக்கிறதுல தப்புதான் இல்லை, கடைசி வரையும் தப்பு இல்லைன்னே பேசிருக்கிறாரு. கடைசியா ஒரு ஜபத்தை பண்ணிட்டு நாங்க 2 பேரும் எழுந்து வேகமா வந்துட்டோம், பர்கூர்ல போய் சாப்பிடலாம் வாங்கன்னு. அப்ப பாருங்க எப்படி நம்மை தேடி வரும்னு பாருங்களேன். நம்ம அதை தேடி போனோம்னு அவசியம் கிடையாது, ஆனால் தேடி வரும். அந்த சூழ்நிலையில நாம் வீழ்ந்து போகாம இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.